நீங்க 2 பேர் பைத்தியம் இல்லடா, நம்ம 2 பேர் தான் பைத்தியம். நீங்க ஏன் நீ என்ன பண்ணணும்? நம்ம சென்னை கீழ்பாக்கத்துக்கு போலாம். கீழ்பாக்க வேண்டாம், இவங்க தாங்க படுத்து உருண்டணும். அவ்வளவுதானே? மீரா ராஜா மாமா படிக்கிற அங்காளம்ம கூட படிச்சாலும் இந்த சுடுகாடு எல்லா பிணங்களையும் தின்னாச்சு. இங்க ஒரு பணம் ஆயிட்டோம், பணத்தையும் சேர்ந்துட்டீங்கணும். எங்க உசுருக்கு பைத்தியம். சரி பைத்தியம் இதோ எத்தாமா. அடுத்து பிணம், அடுத்த சுடுகாடு தேடி போகணும். எங்க போறோம்? அடுத்த சுடுகாடு. அடுத்த சுடுகாடு. பசிக்குது மாதிரி சுடுகாடு பக்கம் போறாளே, சுண்ணி பிடிச்சு ஊம்படி பசிக்குது. கேட்கணும், இந்த கூத்து யாருக்கு சொன்னது? இந்த பெரியாண்டிக்கு பிறப்பு கோமாளி இருப்பு நாடகத்தை வச்சு ஏதாவது ஆகி போச்சுன்னா 6 தண்டு போடுற ஐயா. வீர் மத்த சப்பு கேர் போக ஐயா, அந்த தூரம் அந்த பூதம் தடுமாறி இருந்தாரு. நம்ம இங்க இருந்தா மறுபடியும் அந்த பைத்தியம் எந்திரிச்சு வந்தாலும் வந்துடும். சரியா? அதனால நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம்டா. எங்க போலாம்? எந்த போய் தோத்தா முடியா? எங்க போவேண்டா? பைக்கர் 2 பேரும் இப்படியே போய் வீட்டுக்கு கிளம்பலாம். ஐயோ ஈ பத்து மருந்து தெய்யம் கொட்டாதுடா. நம்மளா தெய்யம் மாதிரி தான் இருக்கிறோம். கேளுங்கள் சபையோர்களே, சிவபெருமானும் பார்வதியும் இங்க ஒரு பைத்தியம் வந்துருச்சு. திருமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாதிர மகாமணிவரை கண்டார். பார்த்தவர் பயப்படுவார், கண்டவர் கலங்குவார், பார்த்தவர் பயப்படுவார். இதோ படைக்கென்று பொறுப்பேற்றக்கூடிய
படக்கென்று பொறுப்பேற்றக்கூடிய பிரம்மதேவரத்துல சென்றேன். அந்த பிரமையை மதிக்கல. ஆனா உலகத்துக்கே அம்மையா அப்பனா விளங்கக்கூடிய யார் சிவபெருமான சத்தியத்துல போனேன், அங்கேயும் செல்லல, என்ன மதிக்கல. இப்பொழுது நான் எங்க போறேன்? உலக கடவுளாகிய ஸ்ரீமந்த கண்ணன் சக்தி, அதாவது மகாலட்சுமி, அங்க போறேன். சொன்னா கேளுங்க, அங்க போறேன். சபையார்களே, தூர்வாச மகாமுனியராகப்பட்டவரோ சங்கதிபாரை தேடி செல்ல, அதே சமயத்தில் எம்பெருமாள் மாயக்கண்ணன் வரும் விதம் காண்க.
அமைச்சரே, சாமி கடவுளே, இந்த தீரான தேவி சபையில் ஆணாய் பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாய் பிறந்த தாய்மாதர்கள், கட்டாயே கையளவு, கட்டாயே உலகளவு கற்றவருக்கு தெரியும். நாராயண ஓம் தந்தி காத்து கருப்பு பேய் வேலைக்கு செஜின் தெரியல செல்வாக்கத்தை கொடுத்து ஆணையுடைய பெற்று சொத்தோடு வேலை வேண்டும் மாண்டவா. மாய வகரம் நாமாந்திருந்த நாராயண என்னும் நாராயணனுடைய வளர வேண்டும் மாண்டவா. பெருமானே அமைச்சரே, இப்படி தீரான தேவி சபையில் ஆணைய பிறந்த அப்பமார்களும் பெண்ணாய் பிறந்த தாய்மார்களும் கற்றாய கையழகு கற்றவருக்கு தெரியும், பெற்றவர்களுக்கு தெரியும். எட்ட கதையா இருந்தாலும் அது போய் தெலுங்கு முட்டில பாக்கணும் சாமி. தெலுங்கு முட்டிலையா போய் பாக்குறேன் மாதவா? எட்ட கதையா இருந்தாலும் முட்டலா கேட்கணுமோ? சரிங்க. அப்படிப்பட்ட காலை சற்று மாலை வரும் பாட்டாளி மக்களும் மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களும் உழைத்தோம் உண்டோம் உறங்கிடும் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் சாய்ந்தோம் என்ற பழமொழிக்கு உயிர் கொடுக்காத பார்க்க வந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நம்ம நாடை குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிப்போம். மரப்பறை என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் சிறந்த நாடாகும்.
ஒரு தாய் நாளாகும். ஆமாங்க. இல்ல அம்மனுடைய பண்டிகையை முன்னிட்டு இந்த அரங்கின மேடையிலே நம்மளுக்கு அலங்காடு செய்து வைத்திருக்கா. ஆமாங்க. மண்டல பூஜை அன்று இன்று ஒரு இரவு நாடகம் வைத்து மயவபரம் நாம ஒரு இரவு நாடகம் வைத்து அந்த நல்ல உள்ளங்கள் யாரு? இன்னும் மரப்பாற எங்காலம்மன் கும்பாபிஷேக மண்டல பூஜையை முன்னிட்டு ஒரு நாள் பூஜை என்று இன்னும் கருக்கு வலு அருந்திய பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அருந்துதி மக்களாக மாட்டார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கருக்கு வளவுங்க கருக்கு வளவு கருக்கு வளவுக்கு சேர்ந்து இன்னும் அருந்துதி மக்களுக்காக ஒன்றாக சேர்ந்து ஆருக்கு 100, 50, 1000, 10 இப்படி எல்லாம் வசூல் செய்து ஆண்களோட துணை கொண்டு இந்த அரங்கின மேடையிலே நம்மளுக்கு அலங்காரம் செய்து வைத்திருக்கிறார். அந்த நாடகம் வைத்த நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த ஊரு பொதுமக்களுக்கும் ஆண் பாடு பக்கமெல்லாம் அரசுபட்ட ஆண்டு பெண் பாடு பக்கமெல்லாம் பெத்து பெரிய பால் பாட பொங்கி எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். அரங்கின மேடையிலே இன்று அலங்காரம் செய்து வைத்த நாடகமோ தூர்வாசர் கருவபங்கம். ஆமா, பெரியாண்டிச்சி பெரியாண்டவர் பிறப்பு என்று சொல்லப்பட்ட நாடகத்திலே நான் வேடம் பெற்று வந்தபடியால் நான் யாரு? என் பெயர் என்ன? அப்படியா? மாதவா, என் பெயர் என்ன தெரியுமா உனக்கு? சொன்னால் தெரியுங்க. திரு வைகுண்டத்தை வேடமாக இருந்தரணியே
கண்ணன், மணிவண்ணன், கோபால கண்ணன், ஸ்ரீமந்த் நாராயணன், ஏழுமலை பொன்ராமன், மாதவன், கேசவன், கோவிந்தன், கோபாலன், இப்படிப்பட்ட என் பெயராகப்பட்ட என் பேர் மாயக்கண்ணன் பெயராகும். புரிந்தாயா? அகட்டும் சாமி. அமைச்சரே, இப்படி கண்ணனாக இருந்தாலும் மாயவராக என் பெருமாள் மூர்த்தியாக இருந்தாலும் அமைச்சரே, இந்த மாயவருக்காக தாடி சொத்துல இருந்து ஆளுக்கு 10 20 100 50 விண்வெளி இருக்கிறார். கேட்டு கொடுப்பை, கேட்காய கொடுப்பை, தெய்வத்தினுடைய குணம். எவ்வளவுதான் வீட்டுல கோடி கோடியா பணம் இருந்தாலும் வெளியே வந்து பேச போறது கிடையாது. இந்த சபையில 1 ரூபா கொடுத்தாலும் அது 1 கோடி சமமா. 1 கோடிக்கு சமம். உண்மைதான். ஒரு மரத்தக்கடியை கல் எடுத்து வச்சு மனப்பூர்வமா கடவுளானு கும்பிட்டா நிச்சயமா கடவுள் தான். கடவுள் தாங்க. அதே கோயில் இருக்கிற சிலையே கல்லா நினைச்சு போய் கும்பிட்டா அது வெறும் கல்லு தாங்க. நிச்சயமா கல்லுதான். ஆமா. எண்ணம் போல் வாழ்க்கை. அப்படிப்பட்ட இந்த மாயவருக்காக ஆளுக்கு 150 இப்படி பின்வேலை இருக்கிறார். அவங்களே எந்த வகை போனாலும் தகுமுகமாக வாழ வேண்டும் என்று இது யாருடைய வாக்கு? கூத்தாடுடைய வாக்கு, அந்த கோவிந்தனுடைய வாக்கு, நாடக்காருடைய வாக்கு, நாராயண வாக்குங்க, ஆட்டக்காரருடைய வாக்கு, ஹரிராமுடைய வாக்காகும். அவங்களே எந்த வகை போனாலும் தங்கமுகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். மாதவா, இப்படியாக இருந்தாலும் யுகமோ நாலு யுகம், தெரியுதா தெரியுதா துபாபிரி கலியோகம். அந்த நாலு யோகத்திலேயும் நான் நம்பிக்கை வரக்கத்தான் மாயவன் நம்மளுக்கு எமனாக வந்திருக்கிறேன். இப்படியாக இருந்தாலும் எனக்கு அவதாரம் என்ன? என்னங்க? அகத்தில் 1008 அவதாரம், 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம். சரி, எனக்கு 10 அவதாரம், 10 அவதாரம் கொண்ட பிறந்தாமா மாதவா. சுவாமி கடவுளே, சுருக்கமாக சொல்கிறேன். சொல்லுங்க. என்னோட 10 அவதாரம் என்னங்க? முதலாவது யுகத்திலே நான் எடுத்த அவதாரங்கள் 6 அவதாரம். என்னென்ன அவதாரங்க? அதுல முதல் அவதாரம் என்ன? மச்சபடி சொல்லக்கூடிய மீன் அவதாரம் முதல் அவதாரம். மீன் அவதாரம். ஆமா. சரி. அந்த சோப்பு கடையை படித்து இரண்டாவது அபய அவதாரம். அது தேவர்களை கார்த்தி. சரி. மூன்றாவது வராகி என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். எர்ணியாச்சுதனை கொண்டு. சரிங்க. நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். எர்ணீன படித்து ஐந்தாவது அவதாரம் உள்ள பிராமணர் அவதாரம். சரி. மாவலி சக்கரவர்த்திய மதத்தை அடக்கி வைத்து 6வது அவதாரம் பரசுராமன் அவதாரம். இந்த பரசுராமன் அவதாரம் எடுத்து வரும் கலியுகத்திலே ஊருக்கு ஒரு மாரியாகவும் வாங்கியாலியாக பிறக்க செய்து இது 6வது அவதாரம். இந்த 6 அவதாரத்தோடு அந்த ஒரு யுகமே முடிந்தது. கிரேதா யுகம் முடிஞ்சது. ஆமா. சரிங்க. மீண்டும் கிரிதா யுகம். அந்த கிரிதா யுகத்திலே நான் எடுத்த அவதாரம் 7வது அவதாரம். அயோத்தி மாநகரம் ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு 3 மனைவிமார்கள். கோசல, கைக, சுமத்திரை. அந்த 3 பேர்களுக்குமே நான் 4 பிள்ளையாக பிறந்தேன். 4 பிள்ளையாக. ஆமா. ஏங்க, அந்த 4 பிள்ளை யார் யாருங்க? யாரு? நான் ராமராகவும், நீங்கள் ராமராக, என்னுடைய ஆதிசேஷன் நாக சர்பத்தை லட்சுமணாகவும், சரி, என் சங்கோ சத்திருக்கனாக, என் சக்கரமோ பரதனாக. இப்படி 4 பிள்ளையாக பிறந்து தென்னாலிக்கு ஆண்டு வரக்கூடிய 10 தலை 20 கரம் படைத்த ராமநாதி கூட்டத்தை கூண்டோடு ஒழித்தேன். ஆமா. இது 7வது அவதாரம். ராமர் அவதாரம் 7வது. அந்த ஒரு அவதாரத்தோடு அந்த ஒரு யோகம் முடிந்தது. மீண்டும் துபாபிரி யோகம். அந்த துபாபிரி யோகத்திலே நான் 8வது அவதாரம் பலராமன் அவதாரம். உண்மைதான். சரிங்க. 9வது அவதாரம் இந்த பூ உலகிலே பூமி பரம் தரிக்க நான் கண்ணனாக அவதரித்தேன். அப்பா, 9வது அவதாரம் கண்ணன் அவதாரம். ஆமா. சரி. இன்னொரு அவதாரம் இருக்கிறது. என்ன அவதாரம்? அது என்ன அவதாரம்? 10வது அவதாரம். அதான் கல்கி அவதாரம். ஆமா. அந்த அவதாரம் எடுத்தால் வெள்ளை குதிரையிலே வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி சென்றால் உலகமே கூண்டோடு அழிந்து போகும். ஆமா. சரிங்க. அதான் கல்கி அவதாரம். இந்த கலியுகத்திலே நடப்பது என்ன? என்னங்க?
பொய்ய பித்தலாட்டம் பொய்ய பித்தலாட்டம் சரியான அட்டுழில் நடக்குது. ஆமா சாமி. இதெல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். ஆமாங்க. பொய்ய பித்தலாட்டம் பித்தலாட்டம். திருட்டு பெரட்டு அப்படியே மண்பு கொள்வது கொள்வது மவனே அப்படியே கொள்வது கொள்வது முறையில்லாத பெண்களோட முறை கொண்டாடுவது ஆமா. காசு பணத்துக்காக தான் மானத்தை வைப்பது செய்யாத அட்டுழிகளை செய்து வருகிறார் இந்த கலியுக மக்கள். ஆமாங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு நாளைக்கு கல்கி அவதாரம் எடுக்கத்தான் போகிறேன். உலகமே அழியத்தான் போகும். போகுது மாதவா